அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டுமாக ஒரு வார கேப்ல நாம வந்து இருக்கிறோம். இன்னைக்கு சம் டெக்னிக்கல் எரர்ஸ், அதனால ஐயா பண்றாரு. ஸோ முக்கியமா இந்த போன முறை பார்த்தது கடைசி 2 ஸ்லைட் மட்டும் பார்த்தோம் பிகினர்ஸ்க்கு. நம்ம சொல்ற அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர் இடத்துல, டீச்சர் இடத்துல, ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், அவங்ககிட்ட வந்துட்டு உண்மையை எதிர்பார்ப்பார்கள். நாம் உண்மை பேசுகிறோமா என்று. நாம உண்மை பேசலைனாக்கா அவர்களுக்கு தெரிந்த கலை பொய் பேசுறது. ஏன்னா அந்த வயசுல கொஞ்சம் ரொம்ப பொய் பேசுவாங்க பிள்ளைகள். இந்த வயசுல ஸ்டார்ட் ஆகும். இந்த 4, 5, 6 வயசுல அந்த பொய் சொல்றதுலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதில் அது நல்லதுன்னு நினைச்சுக்குவாங்க, அம்மா அப்பா பொய் சொன்னாங்கன்னாக்கா. உதாரணத்துக்கு அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு ஃபோன் ஒன்று வரும். இந்த பிள்ளை போய் அட்டன் பண்ணும். அட்டன் பண்ண உடனே அங்க ஒருத்தர் இருப்பார். ஓ ஜோ அங்கிளா அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து அப்பா கை தட்டி, நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை விட சொல்லுவாங்க, அப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னாக்கா இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பிள்ளைகளுக்கு முன் நாம் கையாள வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இல்லையா? அதனால உண்மையுள்ளவர்களாக நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தவறு செய்யும் பொழுது, அது பொய் சொல்லும் பொழுது, அது சரியல்ல, சரியான முறை அல்ல, பொய் சொல்றது சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது அவள் ஏற்றுக்கொள்வார்கள். நாம இதை பொய் சொல்றோம், நிறைய விஷயம் நம்ம செய்யறோம் இல்லைங்களா? பொய் சொல்ற விஷயம்லாம் அப்ப அது சரின்னு எடுத்துக்கிடுவாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம். அடுத்தது பற்றுறுதி, சின்ன சின்ன பற்றுறுதி, மட்கை விசுவாசம் இல்லையா? அதை அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னாக்கா, அந்த பிள்ளைகளுக்கு ஏசாமி உன் கூட இருக்காரு, உனக்குள்ள ஏசாமி இருக்கிறாரு, நீ நல்லதுன்னா ஏசாமி சந்தோஷப்படுவாரு, நீ கெட்டதுன்னா ஏசாமி வருத்தப்படுவாரு இல்லைங்களா? நான் அந்த பிகினர் பிள்ளைகளுக்குலாம் அதான் சொல்லுவேன். நீ தப்பு செஞ்சினாக்கா நம்ம பாவம்ன்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தக்கூடாது பிள்ளைகள். தவறு, இயேசுவுக்கு பிடிக்காதது இந்த விஷயம். அப்ப அது நம்ம திரும்ப செல்வி ஏசாமி அழுவாரு. நான் நினைக்கிறேன் ஓன்னு அழுவாரு, உருண்டு புரண்டு அழுவாரு நான் நினைக்கிறேன். அப்ப ஏசாமி நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா? அது சரி வராது இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த யதார்த்தத்தை சொல்லி கொடுக்கணும். யதார்த்தத்தை நம்ம சொல்லி, நரகம் இதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இந்த பரலோகம், நரகம் இதெல்லாம் பத்தி சொல்லு. இயேசு கூட இருக்குது, இயேசு கூட இருக்கிறா, இயேசு கூட இருக்கா, அதையே சொல்லி கொடுங்க. இந்த பிள்ளைங்க நரகம் பரலோகம் சொல்லி அந்த பிள்ளைகளை நமக்கே புரியாது. பரலோகத்தை குறித்து நமக்கே ஒரு 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 தெளிவு இல்லாம இருக்கும். அது பிறகு படிப்போம் அதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா? ப்ரீச்சிங் த காஸ்பல் அந்த சப்ஜெக்ட்ல அது எப்படி சொல்லணும், அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பழைய பாடத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்களுக்கு யதார்த்தமா இயேசு ஒரு ஒரு மனிதர், நம்ம கூட இருக்கிறவர், நம்மை விட உயர்ந்தவர், நமக்கு நன்மை செய்பவர், நன்மைக்கு வழிகாட்டுகிறவர். இதை வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இந்த பிள்ளைகள் தாத்தா பாட்டியோட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸ்கூல்ல, சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் நம்ம தொட்டுக்கிட்டு இருக்க விரும்புவாங்க. இந்த பிகினர், நான் பிகினர் பிள்ளைகளை பத்தி இந்த கடைசி 2 ஸ்லைட் நான் போன முறை பார்க்கல சரிங்களா? இன்னொன்னு கூட பார்க்கணும். அப்ப நம்ம தொட விரும்புவோம், பக்கத்திலேயே இருக்க விரும்பாங்க இல்ல. இன்னொன்னு அதுல போட்டா போட்டிக்கு நான் முதல்ல இங்கே இருப்பேன். அப்ப என்ன பண்ணணும்னாக்கா அவங்க சொல்லிக் கொடுக்கணும், நேத்து நீ இருந்த நீங்க 2 பேரும் இங்க இருந்து, நாளைக்கு நீங்க 2 பேரும் இங்க இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த பகிர்வை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் அதை ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாரும் பகிர்ந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அதே போல ஸ்கூல்ல கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் அதையும். அடுத்தது நம்ம மைண்டை ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும். எதுக்குன்னா அந்த பிள்ளைகள் இல்லையா, முக்கியமா எங்க இருப்பான சண்டே ஸ்கூல்ல பார்க்கலாம், பிபிஎஸ்ல பார்க்கலாம். பிற இனத்து பிள்ளைகள் பிபிஎஸ் பெரும்பாலும் அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல சுத்தமா இருக்க முடியாது அவங்களால. சிலர் பலர் இருப்பாங்க, சிலரால இருக்க முடியாது. அப்ப அவங்கள கொஞ்சம் கெட்ட வாசனை வருது தள்ளி வைக்க அப்படின்னா இருக்கக்கூடாது. கையில ஒரு ஸ்ப்ரே வச்சுக்கணும் நம்ம இல்லைங்களா, ஒரு சீப் வச்சுக்கணும், ஒரு டவல் வச்சுக்கணும்,
சின்ன சின்ன நப்கின்ஸ் வச்சுக்கணும். அந்த பிள்ளைய மூக்கொழுகிச்சா அதை சிந்தி அதை எடுத்து போய் போட்டு அந்த பிள்ளைய சுத்தப்படுத்தி பண்ணணும். அது ஸ்மெல் வந்து லேசா ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒன்று, கடவுளுக்கு கூட எல்லாரும் உண்டு. அவங்கள வந்து பக்கத்துல பக்கத்துல உட்கார சொல்லணும். அந்த பிள்ளைங்க உட்கார மாட்டாங்க. பிகினர் பிள்ளைங்க பிரைமரி கூட உட்காரத்துக்கு வெட்கப்படுவாங்க. வெட்கப்பட மாட்டாங்க. நீ போ என் பக்கத்துல உட்காராத அப்படின்னுவாங்க. அப்ப அவர்களுக்கு நம்ம இயேசு சாமிக்கு எல்லா பிள்ளைகளும் இல்லையா? அழகா இருக்கிற பிள்ளைகளும் பெரியும், அழகில்லாத பிள்ளைகளும், ஏழை பிள்ளைகளும் பிடிக்கும், பணக்கார பிள்ளைகளும். நல்ல உடை உடுத்த பிடிக்கும், உடை இல்லாத பிடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நல்ல உடை இல்லாதவங்களுக்கு நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணா அவனுக்கு உடைய முடிஞ்சா நமக்கு வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி இல்ல அவங்க அவங்க அதை போய் நான் மூக்க சிந்த மாட்டேன் அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகள் நம்ம மேல அனுபவிச்சிருப்பாங்க. சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்தாக்கா, இந்த விபிஎஸ் டைம்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி திடீர்னு விசிட் பண்ணுவோம் நாங்களாம். விபிஎஸ் சென்டர்ஸ்க்கு டாக்டர்ஸ்ல இருந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க விசிட் பண்ணுவோம். அதனால விபிஎஸ்ல ரொம்ப ஆச்சரியத்தோட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஒரு பக்கத்துல ஒரு பயம் கலந்து எதிர்பார்ப்பு. டைசஸ்ல இருந்து யாரா வந்துடும் விசிட்டர்ஸ் வரைக்கும் ஒரு 200 வாலண்டியர்ஸ் போனாங்க. அத்தனை சர்ச்சஸ் டெய்லி விசிட் பண்ணுவோம் நாங்க. அன்றைய பாட்டை சொல்லி கொடுப்போம். அன்றைய இது நாங்க தான் பொறுப்பு எடுத்துக்குவோம். ஒரு பப்பட் ஷோ காண்பிப்போம். இதெல்லாம் வந்துட்டு செய்வோம். அதனால எதிர்பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளோட கூட நெருங்க சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த செக்ரட்டரியோட பிள்ளைக்கோ ட்ரெஷரர் பிள்ளையோ நம்ம கிளாஸ்ல இருக்கும். அது ட்ரெஷரர் செக்ரட்டரிய பார்த்த உடனே அந்த குழந்தை தூக்கி வச்சு கொஞ்சிருது. அவர் போனவன அதை நம்முட்ல ஒரு இடி இடிச்சா நீ வந்து ஏறிட்ட போ அப்படின்னு இப்படி எல்லாம் இல்லாதபடி பிள்ளைகளோடு கூட எல்லா நிலைகளிலேயும் அந்த பிள்ளைகளோடு கூட நாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல அம்மா, நல்ல அப்பா இல்லையா? இதை வந்து இந்த பிகினர் பிரைவேட் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு செக்யூரிட்டி எங்க இருக்குதுனாக்கா வீட்டுல இருந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி. இப்போ ஸ்கூலுக்கு வந்தாக்கா டீச்சர், சண்டே ஸ்கூலுக்கு பிபிஎஸ் இருந்தாக்கா அந்த அக்கா அண்ணன் இல்லையா? இப்போ அந்த செக்யூரிட்டி அவங்க ஃபீல் பண்ணும். எனக்கு அந்த செக்யூரிட்டி வீட்டுல இருக்க அந்த செக்யூரிட்டி எனக்கு இங்க இருக்குது. அம்மா அப்பா என் மேல அன்பு வைக்கிறது போல இவங்க அன்பு வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாம இது போன முறை மிஸ் பண்ண அந்த கடைசி 2 இது வந்து பாலர் நிலை பிரைமரி சில்ட்ரன் இல்ல இவ்வளவு இவள் 7, 8, 9 சாரி 8, 9, 10 தப்பா போடுறது 8, 9, 6, 4, 5, 6 பிகினர் ஆரம்ப துவக்க நிலை. இது வந்து 8, 9, 10 நான் மாத்திடுறேன். கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு என்ன ஸ்டாண்டர்ட் 3rd, 4th, 5th அந்த மாதிரி 6th கூட இருப்பாங்க அந்த வகுப்பு. ஏன்னா அந்த வயசு தெரியலனாக்கா எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு வச்சு நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிளாஸ்க்கு நம்ம பிபிஎஸ்ல இல்ல சண்டே ஸ்கூல்ல அவங்கள அந்த கிளாஸ்ல சேர்க்கணும். இப்போ இந்த வயசுனாக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அவங்க வந்து உயருகின்றது, வளர்கின்றது. வளர்ச்சி வந்து இந்த வயசுலதான் வளர்ச்சியை பார்க்கணும். மென்டலா, பிசிக்கலா, எமோஷனலா, சோசியலா, ஸ்பிரிட் 5 ஆஸ்பெக்ட்ல வளருவாங்க பிள்ளைகள். இயேசுவானும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் மனுஷத்திலும் கடவுளுடைய கிருபைகளிலும் அதிகம் விருத்தி அடைந்தார் சொல்லி பார்க்கணும். லூக்கா கடைசி அதிகாரம் 52ஆம் வசனம். கடைசி அதிகாரம் 24, 27 அதனால இதுல வளர்வார்கள். அப்ப சில பிள்ளைகள் வளர்ச்சி கொஞ்சம் ஏறு மாறா இருக்கும் இல்ல? இந்த 1, 2 போட்டிருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா 3, 4 அந்த லெவல் கிட்ட வர மாதிரி அவங்க இருக்கணும். ஆனா உடல் வளர்ச்சி சில காரணங்கள்னால சிலர் குடும்ப அந்த ஜீன் இருக்கும், ஃபேமிலி ஜீன்ஸ், அதுல வந்து அந்த பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல என்ன அப்படி சொல்லி நாங்களா வயசு விழுங்கிட்டு இல்லையா? நான் சொன்ன பார்த்தீங்களா, 1வது நான் 5 வருஷம் கிட்டத்தட்ட படிச்சேன். நான் 8வது போகும்போது எனக்கு 20 வயசுல 8வது போறேன். ஆனா அப்பதான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு டேட்டா இதுவெல்லாம் கிடையாது. பர்த் சர்டிபிகேட் எங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த காலங்கள்ல. எங்களை போல ஆட்களுக்கு பர்த் ஸ்கூல் சர்ச் இதுல எல்லாம் பர்த் சர்டிபிகேட் ரெக்கார்ட் வச்சுருப்பாங்க. நான் 8th படிக்கும் போது அந்த வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க ஸ்கூல்ல இல்ல பர்த் என்ன வயசுன்னுட்டு அப்பதான் பண்றாங்க. அப்ப இஎஸ்எல்சி எக்ஸாம், எஸ்எஸ்எல்சி இஎஸ்எல்சி எக்ஸாம். அப்போ வந்து எனக்கு வந்து எங்க அப்பா என்ன பண்ணா திடீர்னுட்டு ஒரு 9 வயசை குறைச்சாங்க. இப்ப ஆஸ் பர் த சர்டிபிகேட் இல்ல கவர்மெண்ட் ரெக்கார்டு வந்து நான் வந்துட்டு 66, 67 வயசு தான் எனக்கு இருக்கும். ஆனா மனசாட்சிப்படி பார்த்தா எனக்கு 75, 76 வயசு ஆகுது.
நான் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது கூட நான் இது சொல்லி அட்வான்ஸா ரிட்டையர்ட் ஆனேன். என்னுடைய சர்டிபிகேட் படி நான் இருந்தேன்னாக்கா இன்னொரு 7-8 வருஷம் தான் ரிட்டையர்ட் ஆகும். காலேஜில் சொல்லும்போது நான் இந்த வயசு நான் கேட்ட விஆர்எஸ் மாதிரி வாங்கி எனக்கு வந்து என் காரணத்தை சொல்ல ஏன்டாக்கா திஸ் இஸ் த ரீசன். ஸோ ஐ கேன் பி அஸ் அ டிஸ்டிங் ப்ரொஃபஸர், ஐ கேன் கம் கேன் யூஸ் மீ லைக். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுல எல்லாரும் வயசை விழுங்கிட்டு இருப்போம். அப்ப அது 20 வயசு பையனுக்குன்ற மாதிரி எங்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன் இல்லைங்களா. நிறைய பேர்ல போய் என்னோட 7 வயசு சின்ன என் தங்கச்சி என்னோட உயரமா இருப்பான், நான் குள்ளமா இருப்பேன் இல்லைங்களா. அது சிலது வந்துட்டு அப்பாவோடது அம்மாவோட. எங்க அம்மா கொஞ்சம் குள்ளமா இருப்பான், எங்க அப்பா நல்லா உயரமா ஆண்டிக்கா இருப்பான் இல்லையா. ஆனா மற்றவங்க வந்து எங்க அப்பா இது, நான் எங்க அம்மா மாதிரி குள்ளமா. ஆனா இப்போ வந்து நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஸோ சிலருக்கு அந்த ஜீன் இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு கூட சிலர் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்க சாதாரணமாக கொஞ்சம் உயரம் குறைவா அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்துட்டு அந்த பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண சின்ன வயசுல சொல்லிக் கொடுவோம். அவன் உயரமா இருக்கான்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஏசாமி அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இன்னும் சொல்லப்போனா உயரம் குறைந்தவர்கள் தான் சாதித்தார்கள் இல்லைங்களா. யாரெல்லாம் சாதிச்சாருனாக்கா மதர் தெரேசா குள்ளமா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பா, குள்ளமா இருப்பாங்க. அதே போல இவங்க சிஎன்சி ஸ்கூலுடைய ஃபவுண்டர் இல்லைங்களா, அவங்க மாரடோனா, ரசில் செஞ்சிருக்கார், இன்னும் நிறைய பேர் உயரம் குறைவா இருப்பவர்கள் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே போல இடது கை பழக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி சாதிக்கிறவர்களா இருப்பாங்க. அப்ப இது முக்கியம் அல்ல, நீ எப்படி வாழறதா ஏசாமிக்கு முக்கியமே தவிர நீ எவ்வளவு உயரமா இருக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னா இந்த வயசுல சொல்லி கொடுக்கணும். இப்பதான் அவங்க யோசிப்பாங்க. என் தங்கச்சி வந்து என்னோட இது இருக்கும் 13-14 வயசு திடீர்னு வளர்ந்துருவாங்க. முக்கியமா இந்த டீனேஜ் ப்ராப்ளம் தான். சின்ன பெண் பிள்ளைகள் வேகமாக வளர்ந்து ஆண் பிள்ளைகள் வளர்ற ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். அதை அப்புறம் அவங்க செட் ஆயிடுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஜீன்ல இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் சரிங்களா. வளர்ச்சியில இந்த குசுரை சொல்லி. அடுத்தது அவர்கள் வந்துட்டு இந்த ரொம்ப விரும்புறது என்னன்னாக்கா இந்த பார்ப்பதை விரும்புவாங்க. பார்க்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கண் ஒவ்வொன்று எந்தெந்த இது போன இதுல பிகினர் இதுலயே நம்ம பார்த்தோம். இதுலயே இருக்கு, நான் அனுப்புறேன், நேரம் இல்லைன்னா கொஞ்சம் வேகமா போறேன். அப்ப அவர்கள் எழுத்துக்களை பார்ப்பது, படங்களை பார்ப்பது, அதே போல அப்ப டிவி பார்க்கிறது, அதன் பிறகு லேப்டாப் பார்க்குறது, இப்போ மொபைல் பார்க்கறது, இதர் பார்க்கறது, படிக்கிறது, எழுதுறது, வரைய ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல வரைய ஆரம்பிப்போம். இது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சண்டே ஸ்கூல்ல நான் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த 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 வளர்ச்சி அடுத்ததுங்க, அடுத்தது வரும். அடுத்ததுங்க நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதுக்கு அடுத்ததுங்க, அடுத்து வந்துட்டேன். ஓகே, சாரி, நான் மறந்துட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி லவ் டு லேர்ன், இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி இன்னும் முன்னாடி இதான் இல்லையா. அவங்க வந்து இதை விரும்புறாங்க. லவ் டு லேர்ன் அடுத்தது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த மாதிரி அவங்க வந்து பார்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ அதுக்கேற்ற புத்தகங்கள் நிறைய இருக்கு என்கிட்ட வந்து. இப்போ நிறைய வச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு காண்பிக்க முடியல. ஆனா எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா இந்த முறை வந்து இதுல ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த புக்ஸ் எந்தெந்த வயசுக்கு ஏற்ற புத்தகங்கள் இருக்கு இல்லையா. அந்தந்த வயசு டைனி டாட்லர்ஸ்க்கு இருக்கு, டீடாட்ஸ்க்கு இருக்கு, அப்புறம் வந்து பிகினர் பிரைமரிக்கு இருக்கு, பிகினருக்கு இருக்கு, பிரைமரி இருக்கு, ஜூனியருக்கு இருக்கு. அந்தந்த வயசுக்கு ஏற்ற கிறிஸ்தவ புத்தகங்கள் இருக்குது. எதுனா அவள் பார்த்து கற்றுக்கொள்வது இல்லையா, அவள் படித்து கற்றுக்கொள்வது, அவள் எழுதி கற்றுக்கொள்வது, அவள் வரைந்து கற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேடி வாங்கணும். இப்ப ஐபிஎல்ல வந்துட்டு இந்த புக்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இன்னைக்குதான் போனேன் நான். போய் தேடினா இந்த மாதிரி புக்ஸுகளை காணல. ஒவ்வொரு வருஷமா இருக்கும் இந்த புக்ஸுக்கு. ஆனா சென்னையில இருக்கவங்க தயவுசெய்து ஐபிஎல் விசிட் பண்ணுங்க. ஆனா மற்ற பெரிய பெரிய பிக்சர்ஸ் புக் எல்லாம் இருக்குது, சில்ட்ரனுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்கு. தயவுசெய்து அதெல்லாம் வாங்குங்க, வாங்கி கொடுங்க. அதே போல பெரிய மிஷனரி பயோகிராபிஸ் ஒரு 15% டிஸ்கவுண்ட்ல தமிழ்ல போட்டிருக்குது இல்லைங்களா. ஒரு 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 குறைஞ்சி ஒரு 20 மிஷனரி பயோகிராபி நான் படிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் சரிங்களா. ஒரு ஆசிரியர்னா கிட்டத்தட்ட 30 மிஷனரி பயோகிராபிஸ் படிக்கணும்
ஏன்னா அந்த மிஷனரி பேக்ரவுண்ட் அடுத்த ஜூனியர்ல அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், ஜூனியர் வயசுல. அது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இவங்களுக்கு பார்க்கும் இல்லையா, 10ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் தான். இவ்வளவு அவங்க பார்த்தோம் 8 நிமிஷம் வரைக்கும் தான் அப்படி பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அவங்கள வந்து கொஞ்சம் நமக்கு இந்த 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 திறன்களை வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால் அதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு வசனம் சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு வசனத்தை அந்த டைம்குள்ள அப்படி சொல்லிக் கொடுக்கணும். பிறகு ஒரு பிரேக், ஒரு 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 பைபிள் லெசன் ஒன்று எடுக்கிறோம்னா அந்த 10ல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அது பெருசா இருக்குது, நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதை பகுத்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு பாட்டு, ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன இது, திரும்பவும் அடுத்தது அப்படி தொடரணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நாம அந்த 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 நேரத்துக்குள்ள அவர்களுக்கு இதை அவர்கள் உள்வாங்கும் திறன், உள்வாங்கி மனதில் இருத்தி கொள்ளுகின்ற திறன் அதிகபட்சம் 12 நிமிஷம் தான். 12 நிமிஷத்துக்கு பிறகு நீங்க சொல்றது அவங்களுக்கு போய் சேராது. உங்களுக்கு திறன் இருந்ததுனாக்கா இல்லையா, இந்த மாதிரி திறன். இப்ப நான்லாம் பார்த்தா 1/2 ஹவருக்கு இழுப்பேன் நான் பிள்ளைகளுக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லை எது எடுத்தாலும் இல்லையா. அதனால வந்துட்டு ஈவன் பப்பட் ஷோவா இருந்தா கூட போர் அடிச்சது. அப்ப அது எப்படி வைக்கணும், எப்படி அதை கொண்டு போறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கொள்ள அந்த ட்ரைனிங்ஸ் நமக்கு முக்கியம். பின்னாடி நம்ம எல்லாம் பார்க்கலாம் அந்த ட்ரைனிங்ஸ் நம்ம கொண்டு வருவோம் இல்லைங்களா. விபிஎஸ் சண்டே ஸ்கூல் ட்ரைனிங், டீன் ட்ரைனிங், இதெல்லாம் கூட நம்ம இதில் கொண்டு வருவோம். அடுத்தது வந்து இவங்களுக்கு இந்த பசில்ஸ் பிடிக்கும். சிம்பிள் பசில்ஸ், ஹார்டா இருக்கிறது கிடையாது அட் த டைம்ஸ். அப்போ இந்த வயசு பிள்ளைகளுக்கு அந்த வயசுக்கு நம்மளாம் பாத்தீங்கன்னா கூட இப்பெல்லாம் வந்துருக்கு எந்த வயசுக்கு ஏற்ற விளையாட்டு சாமான்கள் அப்படின்னு போட்டுருவோம். அப்ப இந்த வயசுக்கு ஏற்ற விளையாட்டு பொருட்கள் இருக்கலாம், எல்லாமே டாய்ஸ் இருக்கலாம், பசில்ஸ் இருக்கலாம், அந்தந்த வயசு. அடுத்து நம்ம வாய் கொடுத்து அவங்க வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது இல்லையா, அதை பார்க்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். அது ஏதோ கண்ட பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுத்து அதை வாயில வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கும். கொஞ்சம் விலை அதிகமா இருந்தால் நல்ல பொருட்களாக அது உடலுக்கு கேடு, நான் டாக்ஸிஸ் இல்லையா, அது எத்தனை % இருக்கு அதெல்லாம் படிக்கணும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது. இதை அவங்களுக்கு நம்ம பயன்படுத்த நல்லது. அடுத்தது கியூரியாசிட்டி இல்லைங்களா. ஆக்சுவலி பிகினர் பிள்ளைங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், இது இன்டெப்தா இருக்கும். கடைக்கு வேணா என்ன வாங்கி வந்தீங்கன்ட்டு அவங்களே எடுத்து போட்டு பிரிச்சு எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. பிகினர் பிள்ளை தலைகீழ கொட்டுவாங்க இல்ல, அந்த 4, 5, 6 வயசு பிள்ளைங்க, 4, 5, 6. இந்த 7, 8, 9, 10 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அவங்களே ஒண்ணுன்னா எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குதா, எல்லாத்துலயும் இதுல என்னதான் இருக்கு, போயிட்டு வந்து என்ன வச்சிருக்கீங்க, பேக்ல என்ன வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, எதனா ஒரு ஒரு பார்சல் வந்து அந்த பார்சல்ல என்ன இருக்குது, அவங்களுக்கு கிஃப்ட் எதனா ரேப்பர்ல பேக் பண்ணி இதுல பர்த்டேல கொடுத்தோம்னாக்கா அதை முதல்ல பிரிச்சு பார்க்கணும் உள்ள என்ன இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்கும், அதை அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதே நேரத்தில் அவங்க சொல்லி கொடுக்கணும். எங்க வீட்டுல சின்னதே சொல்லி கொடுப்பேன், அந்த ரேப்பரை எப்படி ரிமூவ் பண்ணணும் இன்னை வரைக்கும் இருக்கும். நான் பெரியவங்கள ஒரு கிழிச்சிடும், அந்த ரேப்பர் அழகா பிரிக்கணும் இல்லைங்களா, அழகா பிரிச்சு அதுல இருக்க அந்த அந்த ஸ்டிக்கி இதெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே மடிச்சு வேற யூஸ் பண்ண முடியலையோ அதை தனியா அதுல ஒரு 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 டாஃபி, ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அதை பிரிச்சுட்டு அந்த ரேப்பரை எடுத்துட்டு ரேப்பருக்குள்ள இருக்க பேப்பரை அதுக்குள்ளேயே வச்சு அதை அழகா மடிச்சு டஸ்ட்பின்ல போடணும் இல்லையா. இல்லைன்னா அதுல ஒரு சின்ன பொம்மை செஞ்சு அப்படி வச்சு இது பண்ணணும். இதெல்லாம் என்னக்கா அவங்களுடைய சிந்திக்கும் திறன் வளரும் இல்லையா. கைவேலை அடுத்ததுல வரும், கைவேலை திறன் வளரும். இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, தேவையில்லா தீக்கணும். அடுத்தது ஹை இமேஜினேஷன் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும், இமேஜினேஷன் கெப்பாசிட்டி. இதுல பார்த்தா அந்த காலத்து இது என்ன பண்ண ஒரு 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 ஸ்டோரி, அப்போ பழைய ஸ்டோரி ஒன்று எடுத்தேன் இல்லையா. இவர் வந்து குதிரை போவார், கையில ஒரு ஈட்டி வச்சு போற மாதிரி ஒரு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஆனா அப்ப அந்த படம் இருந்தது. அப்போ எங்க 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 தெருவில் இருக்க மற்ற பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வச்சுட்டு இந்த சாட்டர்டே டைம்ல வீட்டு வச்சு பாடிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் லாங் பேக் ஒரு 40-45 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ ஒரு பையன் இது எடுத்துட்டு வந்தான் இல்லைங்களா, ஒரு கம்பை கையில வச்சு அது குதிரை, கையில ஏதோ ஒரு இது வச்சுக்கிட்டு இதான் கையில ஒரு ஈட்டி, இந்த மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. அந்த இமேஜினேஷனை வந்து அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ ஏசு எப்படி இமேஜினேஷன், ஏசு எப்படி பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிறாரு, ஏசு எப்படி சந்தோஷமா இருப்பாரு,
இயேசு எங்கே எப்படி கஷ்டப்படுவாரு, இல்ல இயேசு எப்போ கோபப்படுவாரு, அந்த கோபத்தின் அளவீடு என்ன, இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு போகணும். அந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் அவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த கியூரியாசிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிகினர் பிளேயரோட பிரைமரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப அதை சொல்லிக்கணும். பக்கத்துல உட்கார சொல்லிடணும். தக்காளி தூக்கி போட்டுறாத நசிங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு குடு ஏன்ட்ட குடுன்னு சொல்லுவாங்க. நீ எடு ஏன்ட்ட குடு. ஒண்ணுடா வாங்கி வச்சுட்டு நம்ம சொல்லணும். இதெல்லாம் என்ன இருக்கு இல்லையா? அடுத்தது அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த கணக்கு அபாக்கஸ்ங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த வயசு பிள்ளைங்க வந்து சூப்பரா பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. சரிங்களா? கணக்குல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எண்களை ஞாபகத்தில் வைத்து இதுக்கு முன்னாடி பார்த்தா எழுத்துக்களை ஞாபகம் வைத்துப்பாங்க, படங்களை ஞாபகம் வைப்பாங்க. இந்த வயசு வந்து எண்களை ஞாபகத்தில் வைப்பாங்க. அப்போ நம்பர்ஸ் இல்லையா? அதை ஞாபகத்தில் வைக்கிறதுனால அவர் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி உருவத்தில் சொல்லிக் கொடுக்கணும். பிக்சரைஸ் பண்ணணும் இல்லையா? 1 + 1 2 அப்படி வாயில சொல்றதை விட அதை பிக்சரைஸ் பண்ணி காட்டுறது இல்லையா? ஸ்கூல்ல என்ன எழுதுவாங்க 1 + 1 2 பிக்சரைஸ் பண்ணி அவங்களை மெமரைஸ் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு அப்ரிசியேஷன், அவளை புகழ்வதை விரும்புவாங்க இல்லையா? சூப்பரா பண்ணி இருக்கிறன்னுட்டு அவங்க அப்ரிசியேட் பண்றது, அவளை புகழ்றது, அவங்க பண்றது நல்லாவே இருக்காது இல்லையா? உதாரணத்துக்கு இது வந்துட்டு ஒரு ஒரு படம் இல்லையா? ஒரு 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 பிள்ளை என்னுடைய அனுபவத்தில் இருக்குதான் நிறைய சொல்றது இல்லைங்களா? ஒரு குட்டி பிள்ளை அதுதான் பண்ணுது. என்ன பண்ணிருக்குதாக்க இது வந்துட்டு ஆடு அப்படின்னு சொல்லி வரைஞ்சு கொண்டு ஆமா சூப்பர் இது ஆடு. ஆனா நீ ஒண்ணு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், சரியா கவனிச்சிக்க மாட்டேன். ஆட்டுக்கு வந்துட்டு காது இப்படி இருக்கும், அப்புறம் ஆட்டுக்கு குட்டியா ஒரு ஒரு வால் இருக்கும், முகம் வந்து கீழே கொஞ்சம் அப்படி இறங்கி இருக்கும், மற்றபடி சூப்பரா இருக்கு. இது பண்ணேன்னு வச்சுக்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ தட்ஸ் த வே வி ஷுட் என்கரேஜ் தம் இல்லையா? அவளை பார்த்து ஏய் இது போய் ஆடா இது, இது என்னென்ன பண்ணியான்னு தெரியல, குதிரையான்னு தெரியல, நாங்க போயிட்டு அவங்கள வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. சொல்லு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, இது என்ன கலர் போடலாம், இதெல்லாம் கூட பண்ணலாம். அந்த கால்ல வந்து காலை எப்படி போடலாம் அதெல்லாம் கூட சொல்லிக்கணும். பாதம் எப்படி இருக்கணும், இல்லை இவைகளை எல்லாம் நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளையை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த அப்ரிஷியேஷன் அவருடைய மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நெக்ஸ்ட் ஐயா லைக்ஸ் ஸ்டடி புக்ஸ். இப்பதான் கொஞ்சம் அது எதை படிப்பாங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும், பிக்சர்ஸ் நிறைய இருக்கும், எழுத்துக்கள் குறைவா இருக்கும். இல்லைங்களா? நான் நான் அதை பண்றேன் நிறைய, என்கிட்ட நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம்னாலதான் அது வச்சு இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 புக்ஸ்ங்க இருக்குது. ஜூனியர் வரைக்கும் இருக்கு. ஜூனியர் டீன் ஸ்டடி பைபிள் இருக்கு, டீன் பாய்ஸ் ஸ்டடி பைபிள் இருக்கு, டீன்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டடி பைபிள் இருக்குது, யூத் பைபிள் இருக்கு, யூத் பாய்ஸ் பைபிள், யூத் கேர்ள்ஸ் பைபிள் இருக்கு, ஸ்டடி பைபிள் இருக்கு. இந்த அட்வென்ச்சர் பைபிள்னு ஒன்று இருக்கும் இல்ல, அட்வென்ச்சர் பைபிள் ஃபார் டீனேஜர்ஸ். அதுல பிக்சர்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். அது நமக்கே தெரியாத விஷயம் நிறைய அதுல இருக்கு. அட்வென்ச்சர் பைபிள் தயவு செஞ்சு நீங்க வாங்குங்க, எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதுல. அட்வென்ச்சர்ஸ் பைபிள், NIV அட்வென்ச்சர்ஸ் பைபிள் சரிங்களா? அது அப்போ இதுல வந்து அவங்க இதை விரும்பும் பொழுது அதுக்கு ஏற்றதெல்லாம் வாங்கிக்கும். அப்போ நம்ம வந்து உலக பிரகார புக்ஸ் தான் அப்படி இருக்குன்ட்டு இல்ல, இந்த புத்தகங்கள் இருக்குது நமக்கு. ஆனா தேடணும். கிஃப்ட் நான் எப்பவுமே கிஃப்ட் யாருக்குமே கிஃப்ட் கொடுத்தேன்னா புக்ஸா தான் கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்துட்டு நான் வேற எதனா கொடுப்பேன், பணமா கொடுக்கறதோ மற்றது. ஆனா புக்ஸ் தான் தேடி தேடி எடுத்துட்டு போய் கொடுப்பேன். என்ன வயசு ஆகுது, கல்யாணமா அவங்களுக்கு என்ன புக் கொடுக்கும், இத்தனை வயசுல அவங்களுக்கு இது வந்திருக்குதா, ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ். அப்போ வந்து அவங்க புத்தகங்கள் நிறைய வச்சுட்டு இருக்க விரும்புவாங்க. அந்த புத்தகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருப்பாங்க. அப்ப அவங்க ஏஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸை வாங்கி அவங்க, ஏன்னா அந்த லெவலுக்குள்ளதான் அவங்க படிக்க. நான் பிக் போடுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே இருக்கும்னு நினைக்கிறேன். PDF பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதனால நான் அதை போடுறேன், ஒன்றும் இது இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த படி அவங்க வந்து ரொம்ப பேசுவாங்க. முக்கியமா இந்த 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 பிகினர் பேர்ல சாரி டாட் டைனி டாட்ஸ் வந்துட்டு அந்த 3 வயசு இல்லையா, 2, 3 அந்த வயசு
டாட்லர் வந்து 0ல இருந்துட்டு 1 அல்லது 2 வயசு டாட்லர்ஸ். டைனி டாட்லர்ஸ்ன்றது வந்துட்டு அந்த 3 வயசு. 2ல இருந்து 4, 2ல இருந்து 3, 2, 3, 4 வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க அப்படியே தொடர்ந்து இந்த இந்த பிரைமரி இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, பாலர் நிலை, இவங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. வட வட வடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்து டீச்சர் கையில வந்து எங்க நிறைய டெஸ்கை தட்டுவாங்க, சத்தம் போடுவாங்கன்னாக்கா ஸ்கேல வச்சுட்டு பேரம் வச்சு டேபிள் அடிப்பாங்க. சைலன்ஸ் 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 கத்திட்டு இருக்குதுன்னா இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க இந்த வயசு பிள்ளைங்க. இல்ல அமைதியா இருக்க விட. அப்ப அவங்க வந்து பேசுறதுனால வேண்டி அவங்களுக்கு என்ன பண்ணுனாக்கா இந்த பேச்சு திறனை வளர்க்கிற வயசு இந்த வயசு. சின்ன சின்ன வசனத்தை எப்படி சொல்லி கொடுக்கிறது அப்படி சொல்லி கொடுக்குறது. வேற படிக்கிறது இல்ல, அதை வந்து டயலாகா மாற்றும். நாங்க செய்யறது அது வந்து ஒரு வசனத்தை இல்ல ஒரு 4 வசனத்தை இவங்க பேசுற ஒரு நிகழ்வு இருக்கு வச்சுங்களேன், அந்த டயலாக் இந்த குரல்ல நீ பேசு, இதுல நீ பேசு, இல்ல 3 பேரை நீ இந்த குரல்ல பேசு, நீ இதுல பேசுனா அவங்களுடைய பேச்சு திறனை இப்படி வளர்க்கலாம். அப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இந்த சில்ட்ரன் சண்டேல எல்லாம் நாங்க வந்து இந்த ஜூனியர் பிள்ளைங்க வந்துட்டு பைபிள் ரீடிங் வைப்போம். நாங்க ஜென்ரலா வந்து 4 பைபிள் ரீடிங் இருக்கும் இல்லையா, மெயின் லைன் சர்ச்ல. பழைய ஏற்பாடுல ஒரு பைபிள் ரீடிங் இருக்கும். அதுக்கு பிறகு 2வது பைபிள் ரீடிங் வந்து கடிதங்கள்ல இருக்கும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் வந்து கடிதங்கள், வெளிப்படுத்தலும் அதுல வரும். வெளிப்பட்டு பெரும்பாலும் தொட மாட்டோம், இதெல்லாம் இருக்கும். 3வது வந்துட்டு திருப்பாடல்கள்ல இருந்து ஒண்ணு இருக்கும். 4வது வந்து நற்செய்தி, சுவிசேஷ பகுதி. இந்த 4 பகுதி இருக்கும் இல்லையா? அதுல வந்துட்டு இந்த 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 ஜூனியர் பிள்ளைகளுக்கு அது சொல்லுவோம். நற்செய்தி பகுதியில என்ன பகுதி இல்லையா? இயேசுவின் பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள், அழைத்து வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள், இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளை எடுத்து அறுக்கிறார். இந்த நிகழ்வு வந்துட்டு அது இருக்கிற வசனத்தை அதே மாதிரி ஒருத்தர், இந்த வசனம் ஒருத்தர் இயேசு மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி கிரியேட்டிவா கொண்டிருப்பொழுது அவங்க டாக்டிவிட்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கடவுள் இயற்கையாவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொண ஏன் இதுக்கு பின்னாடி பார்ப்பாங்க, நிறைய கேள்வியும் கேட்பாங்க, இல்லாத பேசிட்டு இருப்பாங்க, கடுதலா பேசிட்டு இருப்பாங்க. அது தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தனியா பேசுறது என்னன்னாக்கா ஏதோ ஒரு இமேஜினேஷன். அது ஸ்கூல்ல வந்து ஒரு மிஸ் எப்படி நடந்துக்குவாங்க இல்லையா? அது போன கிளாஸ்ல போனதுலயும் பார்த்தோம் இல்லையா? இமிட்டேஷன் போன பிகினர்லயே பார்த்தோம், எப்படி இமிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இதுல ரொம்ப பண்ணுவாங்க. அதே மாதிரி உடைய உடுத்திக்குவாங்க, தனியா இவங்களே டீச்சர் மாதிரி பேசுவாங்க, தனியா உட்காந்து இவங்களே குழந்தை மாதிரி பேசுவாங்க, இதுல இன்னொரு பொண்ணு மாதிரி பேசும். இதெல்லாம் நடக்கும் கிட்ட இல்லைங்களா? பெல் அடிக்கிறது, இதெல்லாம் அந்த பிள்ளைங்க உள்வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த டாக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அவளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் இல்லையா? அதை நம்ம டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது கேள்விகள். நிறைய லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்வி கேட்போம், சம்பந்தாத கேள்விகள். அந்த கேள்விக்கு பொறுமையா பதில் சொல்லும். நம்ம வந்துட்டு பிராமின்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா? பிராமின்ஸ் ஏன் நல்லா படிக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் அவங்க நல்லா தெரிஞ்சு யாருக்கு சொல்லி கொடுக்காத விஷயம், அந்த 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது. இந்த 4ல இருந்து 3ல இருந்து அல்லது 3ல இருந்து 6:30 மணி வரைக்கும் நம்முடைய உடல்ல அந்த பேர் மாத்தன இல்லையா, அந்த திரவம் சுரக்கும். அது வந்து மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கு அந்த திரவம் நாம் பயன்படும். நினைக்கிறேன், ஆமா இல்லைங்களா? ஞாபகம் இல்லையா? அந்த திரவம் அதிகமா சுரக்கும். அது 24 மணி நேரம் சுரக்கும். ஆனா இந்த 3ல இருந்து 6:30 மணி வரைக்கும் அதிகமா சுரக்கும். அப்ப அதிகமா சுரக்கிற நேரத்தை அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் பாருங்க, இந்த கரெக்டா இந்த இஸ்லாமியர்கள்லாம் பாருங்க, காலையில அவங்க பாருங்க அந்த 4:50 4:45 அல்லாஹு அக்பர்னு அவங்க கூடுவாங்க. அவங்களும் ரெடியாகும். பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, நெஞ்சில வந்துட்டு இதை அடைச்சிக்கிட்டு, நெஞ்சில வந்துட்டு அந்த குரானை அணைச்சிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வந்துட்டு மசூதிக்கு போவாங்க. மசூதியில ஒரு பகுதியில் அவங்களுக்கு அதுக்கு அராபி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அந்த சின்ன வயசுல அராபி கத்து ரொம்ப கஷ்டம். ஆனா அராபி கத்துக்கிடுவாங்க அவங்க, அராபியில அது படிப்பாங்க. அதே போல பிராமின்ஸ் காலையில குடிச்சிட்டு அந்த நேரத்தை படிக்க உட்காருவாங்க. அந்த நேரத்துல நம்ம மனது என்ன பண்ண, நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் மனதுல பதியும். அதிகமாய் பதிகிற நேரம் அந்த நேரம் தான்.
நம்ம எதிர்மறையாக யோசித்தாலும், எதிர்மறையானதை பார்த்தாலும், எதிர்மறையானதை வாசித்தாலும், அல்லது நேர்மறையானதை செய்தாலும் சரி, இப்போ வாசித்தாலும் அது மனதில் நல்லா பதியும். ஆனா நம்ம 7 மணி நேரம் இழுத்து போட்டு தூக்கிட்டு இஸ்லாமியர்கள் பாருங்க, பிராமின்ஸ் பாருங்க, பழைய மனப்பாடம் நல்லா, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? அவங்க வந்து இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது. எஜுகேட்டட் பீப்புள். அவங்க வந்து எஜுகேஷனலி அவங்க அவங்க நல்லா இதுவா இருக்காங்க தவிர இல்லையா? இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு இல்லையா? அப்போ அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? அடுத்த லெவலுக்கு, அடுத்த இதுக்கு வர இதுல பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க. அது கேள்விக்கு நம்ம பதில். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பிள்ளை ஏன் மரம்லாம் பின்னாடி போகுது? ட்ரெயின் முன்னாடி தானே போகுது. அதுக்கு பதில் சொல்லு. நம்ம பதில் தெரியணும். பாருங்க, அதை பொறுமையா இந்த பிராமின்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. பாருங்க பிராமின்ஸ். நான் எப்பவுமே பொறுமையா சொல்லுவேன். ஏன் ஏன் என் தங்கச்சி கூட இது இது எதுக்கு மாமா? லேடிஸ் அந்த பக்கம் இருக்கு, ஜென்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கு. நான் பொறுமையா சொல்லுவேன். அவங்க சொல்லி எது வேண்டுமோ அதை சொல்லி அவள் புரிஞ்சுக்கணும். அப்ப அவள் புரிய வைக்கணும். கேள்விகள் நிறைய இருக்கும். அது வந்து அவங்க அந்த அந்த கேள்விக்கான பதில் வந்து எஜுகேட்டடா இருக்கும். அவங்களை எஜுகேட் பண்ணணும். அவளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நிறைய நேரத்தில் நம்முடைய கேள்விகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார். பெற்றோரிடம், தாத்தா பாட்டி, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், விபிஎஸ் டீச்சர்ஸ் வந்து அவர்கள் அதற்கான பதில்களை இன்னொன்று என்னன்னா, நம்ம கேள்வி எல்லாம் கேட்கலாம், நம்ம டவுட்ஸை தைரியமா கேட்கலாம் சொல்லுவாங்க. நம்ம விஷயம் தெரியாச்சு வாய முட்டு அப்படின்னு நிறைய பண்றோம்ல. கேட்க வேண்டாம், படிக்கிறதுல ஒண்ணும் இல்லை, இதுக்கு வந்துட்டா. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைகளை எஜுகேட் பண்றது, கிறிஸ்துவுக்குள் இதான் வளர்ப்பது. பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய முறையில் தான் நடக்க வேண்டிய, வளர்க்க வேண்டிய முறையில வளர்க்கணும். முதிர் வயது விடாதிருப்பார் என்பது இதுதான். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ், பிளே டுகெதர். மற்றவர்களோட கூட சேர்ந்து விளையாட விரும்புவாங்க. இந்த பிகினர் பிள்ளைங்களும் பிரைமரி பிள்ளைங்களும் ஆம்பளை பொம்பளை பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க இல்லையா? வீட்டுல வந்து தாத்தா பாட்டியோட விளையாடுவாங்க, அம்மாவோட கூட, நாங்க அப்பா கூட விளையாடுவாங்க. அதே போல சர்ச்ல வந்துட்டு ஒரு விளையாட்டு, சின்ன சின்ன விளையாட்டு சேர்ந்து விளையாடுறது, பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது இல்லையா? அப்போ அவர்கள் இதெல்லாம் என்ன பண்ணாக்கா, அவங்கள வந்து உளவியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக அவர்களை ஒன்றிணைக்கும், ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது கிடைக்கும். அப்ப அந்த விளையாட்டு என்பது முக்கியம். அந்த விளையாட்டுல இல்லையா சரிவிகிதமாக அவர்கள் கலந்து கொண்டு விளையாடுறத சொல்லி. அடுத்த சைடு, ஒரு குழுவாக இவர்கள் விளையாட விரும்புவாங்க. ஏற்கனவே குழுல ஆண் பெண் அந்த பாகுபாடே இருக்காது இல்லையா? 2 பேர் சேர்ந்து விளையாடுறது இல்லைங்களா? இப்ப ரெண்டு பொருள் இருக்குது இல்லையா? 3வது ஆள் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த இந்த ஊர்ல இந்த 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 டீச்சர் இப்படி வச்சுக்கோ, இந்த டீச்சர் அந்த காலத்துல ஆஃப் சாரி போட்டு டீச்சர் அந்த காலங்கள்ல இதெல்லாம் பழைய வெரி ஓல்ட் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிக்சர்ஸ், வரைந்த பிக்சர்ஸ் இல்லையா? இதை இன்னும் அழகுபடுத்த தீமத்தின்னு சொல்லி ஒரு சைல்டு வேலிஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைல்டு வேலிஸ்ட் எங்கிட்ட ட்ரைனிங் டயசிஸ்ல சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். அப்ப எடுத்தது. அப்போ 2 இருக்கு. ஒருத்தர் இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணா, இந்த டீச்சர் வந்து அவ கையில இருக்கிறத அவன் இல்லாதவர்கிட்ட இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறது. இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, டீச்சர் கையில இருக்காது. இப்ப டீச்சர்கிட்ட இல்லைன உடனே இவன் என்ன பண்ணுவான், இங்க இருக்கணும் அங்க இருக்கணும், நான் கொடுக்குறவங்களுக்கு நான். அப்ப உங்ககிட்ட இல்லைன்னு நீ ஒண்ணு கொடு. இதான் ஷேரிங் பத்தி அவர் சொல்லி இல்ல, ஒன்று சேர்ந்து விளையாடுகின்ற விளையாட்டு. அதே போல சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அப்போ குழு நடவடிக்கையை அவர் விரும்புவாங்க. குழு விளையாட்டு, குழுவாக இந்த பசில்ஸ் பண்றது இல்லையா?
ஆத்தங்கரையில போய் மணல்ல குழுவா உட்காந்து பண்றது, ஒரு 3 பேரோட செய்யறது, ஒரு 3 பேர் ஏதாவது செய்ய சொல்றது, இதெல்லாம் வந்து அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப இருக்கும். விட மாட்டாங்க. முக்கியமா வீட்டுல நிறைய பொருள் இருக்கும். நம்ம உறவினர் வீட்டுல ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை வந்தோடனே கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகினர்லயே அது உண்டு, பிரைமரில ரொம்ப உண்டு இந்த பிள்ளைக்கு. அவன் கையில இருந்துட்டு அந்த அந்த பிள்ளைக்கு வந்துட்டு மேல அல்மாரால இருக்கிற பொருளை பார்த்துன்னா அது வேணும்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து கொடுத்தா நம்ம வீட்டு பிள்ளை அது கொடுக்காது அப்படின்னு. சரிங்களா? இல்ல கையில வச்சுட்டு இருக்கும். அதை பிடுங்கி அதை கொடுக்கும். இது செய்யவே கூடாது. அந்த பிள்ளைக்கு உரியது அந்த பிள்ளைக்கு உரியதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளைய பாதிக்காம இதையும் பாதிக்கிற மாதிரி இல்லையா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல கண்ணில் படாதபடி இல்லை. இப்ப பந்து இருந்தா 2 பந்து, இந்த பிள்ளைக்கு ஒரு பந்து, இந்த பிள்ளைக்கு நம்ம ஷேர் பண்றத சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அந்த பிள்ளைய போயிட்டு அடிக்க கூடாது. ஃப்ரெண்டு தானே, அத்தை பிள்ளை தானே, மாமா பிள்ளை தானே, தம்பி தானே, கொடுக்கறதுக்கு என்னன்னு போயிட்டு அவன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் தனக்கு உரியதுன்னு இருக்கும். அப்ப தனக்கு உரியது அப்படின்னும் பொழுது அம்மா எனக்கு உரியவங்க, டீச்சர் எனக்கு உரியவங்க, ஏசாமி உனக்கு, பிசாசு உனக்கு உரியவர் அல்ல. சரிங்களா? இதை சொல்லி அப்படி ஏசாமி இந்த மக்கள் பகுதி ஏசாமி அன்பு சொல்லு, பிசாசை பகிர்ந்து என்ன பிசாசு, நீ போய் பேசுறது, திட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பிசாசுக்கு சொந்த சந்தோஷம். அதை மற்றவனுக்கு சொல்லி கொடுத்து அவளும் அதுல வளருவாங்க. அப்ப இந்த செல்ஃபிஷ்னஸ் செல்ஃப்லெஸ்ல கொண்டு போகுது. இதுக்கு நிறைய நமக்கு இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரேட் எடுக்கிறதுக்கே 3 hours ஆகும். டிபிஎஸ் டைரக்டர்ஸ் ட்ரைனிங்ல 4 days ரெசிடென்சியல் ட்ரைனிங்ல டைரக்டர்ஸ்க்கு இந்த கிளாஸஸ் இருக்கும். பிகினர் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொன்றுமே மினிமம் 2 to 3 hours எடுப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து வேற வழியில ரொம்ப சுருக்கமா எடுக்கிறோம். அதுவும் இன்னைக்கு படங்கள் வேற நேரடியாக இருப்பாரு. அடுத்தது அவங்க அடுத்த டைல் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்துட்டு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா சர்ச்ல சண்டேஸ் போவாங்க. சர்ச்ல உட்கார்றத விட சண்டே ஸ்கூல்ல போய் உட்கார்றது நாங்க பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, பைபிள் லெசன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, கலரிங் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த டீச்சர் வந்து எப்படி அந்த பிள்ளைகளை தன்பால் ஈர்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதே போல நைட்ல வந்து தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்கறதா, அம்மா அப்பாட்ட கதை கேட்கறது. தாத்தா பாட்டி இல்லையா, அவங்க அனுபவம் சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே படம் வச்சுட்டு அந்த படத்தை வச்சுட்டு இப்ப அம்மா படம் பண்ணுவாங்க, இப்ப அட்வான்ஸா எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியானதா. ஸ்கூல்ல தான் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய அவங்களுக்கு கை வேலையை செய்ய வைக்கும் இல்லையா, கை வேலை செஞ்சு கொண்டு வர சொல்றது. உதாரணத்துக்கு கழுகை பத்தி ஒரு இது இருக்கிற கழுகு படம் இருந்தா கொண்டு வா இல்லையா, எல்லாரும் கொண்டு வருவாங்க இல்லையா. ஒரு விபிஎஸ்ல 10 நாள் ஒரு தலைப்பு ஏதாவது ஒண்ணு பத்தி இருக்கும். ஆடு படம் எதனால இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண நாமளும் அதை செய்யறோம். அப்ப கற்றுக் கொடுத்தல் தான் இயேசு இவர்களை சீடராக்குறது. சீடத்துவம் எங்க இருக்குன்னா வீட்டுல இருந்து இருக்கு. நம்ம சண்டே ஸ்கூல்ல இங்க இருந்து சீடத்துவம் என்பது இருக்கு. இயேசு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. இயேசு அப்படிதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணினாரு. அடுத்த டைம் அவங்க இந்த வயசு பிள்ளைங்க வந்துட்டு சின்ன சின்ன வசனங்களை மனப்பாடம் 10 வசனம் 20 வசனம் எல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து கிரியை சீரமா இருக்கும். இந்த மனப்பாட வசனம் என்ன சொல்லுதுன்னு புரியும். ஒரு வசனம் சொன்னாலும் அந்த வசனம் என்ன சொல்லு ஞாபகம் சொல்லி அந்த பிள்ளைய சொல்லி கொடுக்க வைக்கணும். அந்த பிள்ளை சரியா சொல்லனா நம்ம ஊக்குவித்து எப்படி சொல்லுது நீ எப்படி, அப்ப அந்த பிள்ளைய பழகிக்குவாங்க. அப்புறம் ஜபம் தனி இருக்கு. பிகினர் பிள்ளைகளுக்கு எப்படி ஜபம் பண்ணும், பிரைமரி பிள்ளைக்கு எப்படி ஜபம் பண்ணும், ஜூனியர் எப்படி ஜபம் பண்ணும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜபம். நம்ம பிகினர் பிள்ளைகளுக்கு நம்ம பண்ற ஜபத்தை பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே விளங்காது. ஏதோ ஒண்ணு நம்ம அப்படியே இமிடேட் பண்ணும். நம்ம கை தட்டினா அது கைக்கு தட்டும், நம்ம கண்ணை மூடனா அது கண்ணை மூடும்.
ஆனா அது அரைகுறையா தான் இருக்கு. கண்ண முடினே மூக்குல விரல விட்டுட்டு. அப்ப குட்டி குட்டி பிரேயர். அப்ப என்ன ஜெபிக்கிறோம்? பிகினருக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? பிரைமரிக்கு என்ன சொல்லி ஜெபிக்க வைக்கிறோம்? ஜூனியருக்கு என்ன சொல்லி ஜெப வைக்கிறோம்? இல்லையா? இந்த வர்ஷிப் பாட்டெல்லாம் நான் பிள்ளைகளை பாடிட்டு டிவி இதுல எல்லாம் போட்டு விடுவாங்க. வாட்ஸ்அப்ல அதுல எல்லாம், யூடியூப்ல எல்லாம். எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பெரும்பாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க லெவல்ல இல்ல. சில பாட்டுல அனுப்புறேன் பாருங்க. நாங்க முக்கியமா ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த 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 ரோமன் கேத்தலிக்ல இருக்க கேட்டகிசம் சில்ட்ரன் பாருங்க. முக்கியமா பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளைகளுக்கான பாடல்களை நாங்கள் எடுத்தோம். சரிங்களா? அதுல பரமண்டல ஜெபம். யாருக்கு அப்படின்னாக்கா ஜூனியர் பிள்ளைகளுக்கு பரமண்டல. பிகினர், பிரைமரி கூட அப்ப பாட்டு சொல்லி ஜெபிக்கிறது, பைபிள் வசனங்கள். அப்ப பைபிள் பழைய ஏற்பாட்டுல இருந்து போகக்கூடாது, இயேசுல இருந்து போகக்கூடாது. அப்போ அவ கையில எதிர்க்கிற புதிய ஏற்பாடு. முடிஞ்சவருக்கு தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லையா திருவிவிலியம் வாங்கி கொடுங்க. தயவுசெய்து நல்லா புரியும். ஸ்கூல்ல படிக்கிற தமிழ் தான் படிக்கிறாங்க. திருவிவிலியம் புதிய இதுல இருக்கு. அதை கூட நான் பிரிண்ட் அவுட் எடுத்தாரு, இது எடுத்தாரு. நியூ டெஸ்டமெண்ட் நியூ இருக்கு. ஃபுல் பைபிள் கொடுக்காது. அவங்க எப்போ கொடுக்குறது இன்டர் சீனியர் தான் ஃபுல் பைபிள் அவங்க கொடுக்கணும் கையில படிக்க வைக்கிறது. பிகினர், பிரைமரி, ஜூனியருக்கு நியூ டெஸ்டமெண்ட் தான். இந்த திருப்பாடல் கூட கிடையாது. அடுத்தது நீதிமொழி கூட அவங்க கொண்டு போக முடியாது. இந்த திருப்பாடல நீதிமொழிகளை வந்து கிட்டத்தட்ட எங்க வரும்னாக்கா யூத்துக்கு தான் வரும். இல்லைன்னா ஓல்டர்ஸ் டீன்றீங்களா, யங்கர் டீன்லாம் ஓல்டர் டீன் அவங்களுக்கு தான் அதை வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது அவங்க தனியா ஜெபிக்கிறது சொல்லி. அப்ப இந்த பிரைமரி பிள்ளைகள் என்ன தனியா குடும்ப ஜெபம், குடும்பத்துல அந்த பிள்ளைக்கு புரியுறமா ஜெபம் பண்ணுங்க தயவு செஞ்சு. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள கடவுளே அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஒடுவே புரியாது இல்லைங்களா? பெரியவங்க பண்ற ஜெபத்தை குட்டி பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை புரியுற மாதிரி ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க. மை beloved friend Jesus Christ, அன்பான நண்பராகி இயேசுவே அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நானு அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன், அதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க, உமக்கு நன்றி. இன்னைக்கு எங்க டீச்சரை பண்ணாதுக்காக ஹோம்ஒர்க்கை நான் செஞ்சேன், உமக்கு நன்றி. ஹோம்ஒர்க்கை பாதி தான் செஞ்சேன், பாதி செய்ய உதவி செஞ்சீங்க நன்றி. நாளையிலேருந்து நம்ம முழுசா செய்யணும். பிரேயர் எப்படி இருக்குன்னா யதார்த்தமா பைபிளை முதல்ல யதார்த்தமா நம்ம பழகுனாதா இதெல்லாம் யதார்த்தமா இருக்கும். இப்படிதான் அப்ப பிகினர் பிள்ளைங்க எப்படி, பிரைமரி எப்படி, ஜூனியருக்கு இன்னும் ஹையர் லெவல், இன்டர்சி இன்னும் ஹையர் லெவல் இருக்கும். அப்படி ஜெபிக்க சொல்லிக்கணும், அவங்களே ஜெபிக்க சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அந்த ஆத்மீகமா ஜெபிப்பாங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் வரும். இல்லைன்னா நம்ம ஜெபத்தை அப்படியே இமிட்டேட் பண்றாங்க பிள்ளைங்க ஜெபம். அது அது ஒரு இது இருக்கு. அது 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 நான் இன்னைக்கு தேடினேன், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, புக்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் லேப்டாப்பை நான் மிஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 8500 டாபிக்ஸ் அதில் எல்லாமே தியாலஜிக்கல் டீச்சிங் ட்ரைனிங் எல்லாம் அதில் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அது லேப்டாப். ஏன்னா பேக்கப் எடுக்காததுனால. இருந்தாலும் அப்படியே இது பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் அவங்க இருந்தது, அதை தேடி அது நான் அது நெக்ஸ்ட் எடுப்போம். ஜூனியர் முடிச்சுட்டு நம்ம எடுப்போம். அதை ப்ரேயர் எப்படி பிகினர் பிரைமரி ப்ரேயர் பண்ணணும், பிரைமரிக்கு என்ன ஜெபம் பண்ணணும், இதை எடுப்போம். அப்போ அந்தந்த வயசு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அவர்கள் அந்த மாதிரி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷன் அதிக வளர்த்திருந்தாக்கா அவர் அந்த ஜூனியர் வயசுல எப்படி வளர்த்தார், அப்ப பிரைமரியில எப்படி பிகினர்ல எப்படி வளர்த்திருப்பாங்க அவங்க அம்மா அப்பா, பிரைமரி ஏஜ் என்ன எப்படி வளர்த்திருப்பாங்க, டாட்லர்ஸ் எப்படி வளர்த்திருப்பாங்க, டைனி டாட்ஸ் எப்படி வளர்த்திருப்பாங்க இல்லையா? அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள். அதனாலதான் அந்த ஜூனியர்ல அவருடைய இது ரொம்ப ஹைலி மெச்சூர்டா இருந்தது. ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட்ல எல்லாத்துலயும் மெச்சூர்டா இருந்தது. காரணம் என்ன, அவர் கடவுளா வந்துட்டார் அப்படிங்கிறதுனால கிடையாது. கடவுளாக தான் 100க்கு 100 மனுஷனா இருக்கு. அந்த மனிதத்தை அந்த கற்றுக் கொடுத்தார். பாவம் செய்யலதான் அவருடைய 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 அல்டிமேட், அவருடைய என்ன சொல்லுவாங்க டிவினிட்டின்ற பாவம் செய்ய முடியாதவர். மற்றதெல்லாம் மனிதனுக்கு இருந்தது, எல்லாமே அவருக்கு இருந்தது, எல்லா ஆசாபாசங்களும் இருந்தது,
எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா? எல்லாமே இருந்தது. இந்த இளம் வாலிப வயசுல என்னென்ன வரும், வாலிப வயசு என்ன எல்லாமே இருந்தது அவர்கிட்ட. நான் உங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்து கேட்டு வளர்த்துங்களா? அதை பார்க்கிறோம். முக்கியமா நீதிமொழிகள். நீதிமொழிகள் யாருக்கு சொல்லப்படுறா? வாலிபர்களுக்கான. பெரும்பாலும் வாலிபருக்காக, மிக பெரும்பாலும் வாலிப ஆண்களுக்கு இல்லைங்களா? அடுத்தது ஓரளவுக்கு பெண்களுக்கு, வாலிப பெண்களுக்கு நீதிமொழிகள். அதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம எல்லாமே எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். அப்போ ஜெபிக்கிறதுக்கு அவர்கள் வயசுக்கு ஏற்ப ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அட உட்காந்து பேசு, எதுக்கு ஜெபம் பண்ற, நீ எப்படி ஜெபம் பண்ணுவ, நம்மளம்மா ஜெபம் பண்ண சொல்லுங்க, அப்படி ஜெபம் பண்ணாத, அப்படி ஜெபம் பண்ணத விட நீ எப்படி பண்ணி மாதிரி ஜெபம் பண்ண, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தல. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக கடவுளை, இந்த காலை வேலைக்காக உண்மையினால் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. நாங்க 10 சோத்திரம் சொல்லி நமக்கு வக்கு இருக்காது. 10 காரியம் நன்றி சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கோடான கோடி இங்க போயிடுங்க. 10 காரியத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது, மனசுல இருந்து சொல்ல முடியாது. மனப்பாடம். இன்னைக்கு கடவுள் எனக்கு செய்த நன்மைகள் 10 சோத்திர நன்மை சொல்ல தெரியாது. சோ இந்த மாதிரி இல்ல, அவங்களை யதார்த்தத்துக்குள்ள கொண்டு போங்க. அதான் ஆன்மீக வளர்ச்சி அது. சோ இதோடு நான் முடிக்கிறேன். சரிங்களா? சோ நிறைய உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் நானே இந்த நோட்ஸ் இந்த மற்ற இது கூட நான் அனுப்புறேன். பிறகு இந்த முறை கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 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 50, மொத்தம் இந்த முறை ஒரு 75 80 வரும் டைல்ஸ். இப்ப இருக்கிறதே ஒரு 40 தான் இருக்கு. ஏன்னா அத்தனை புத்தகத்தையும் நான் உங்களுக்கு அதில் போட்டுக்கேன். இல்லை ஒரு 4 புக் வச்சாவது நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு இல்லைன்னா போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வயது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வயது பிள்ளைகளை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை வளர்ச்சிக்கு ஏற்றபடி வளரும். கடவுள் அந்தந்த பிள்ளைகளுக்கு மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் அந்தந்த வயசு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதுல வளரணும். பிகினர், டாட்லெஸ் அப்படிதான் வளரும். டைனி டாட் வளரும். பிகினர் பிள்ளைகள் அதே 5 பிரைமரி, ஜூனியர், நம்ம பெரியவங்களுக்கு இருக்கிறத கூட இங்க 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 நுழைக்க கூடாது. அப்போ இதெல்லாம் சிம்பிள், நிறைய இருக்கு. ஆனா சிம்பிளா பேசிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுல வந்து நம்ம அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இப்படி இதை தெரிந்து கொண்டவென்றால் இந்த வயசு பிள்ளைகளை நம்ம வீட்டுல நாம கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக, இயேசுவின் மேல் அன்பு கொள்ளும் பிள்ளைகள், இயேசுவை பிசாசை குழந்தைக்குள்ள நுழைக்காதீங்க. பிசாசு கருப்பா நாக்க தொகுப்போன்னு அப்படிலாம் இருக்க மாட்டார் பிசாசு. பிசாசு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாரு. ஏமாற்றுகிறவர், ஏமாற்றுவான், அது சொல்லி ஏமாற்றுவார். நீ வந்து அவன் ஏமாற்றுறத நீ மாட்டி. ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாரு பிசாசு இல்லையா? 6 பேக்ஸ் அந்த மாதிரி பிசாசு இல்லையா? ரொம்ப அட்ராக்டிவான பெண், அட்ராக்டிவான ஆண் அப்படிதான் இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம பிசாசு பின்ன நம்ம ஏன்னா ஓடுறோம். ரெண்டு கொம்பு வச்சுட்டு நாக்க தொகை போட்டு கருணங்கரேண்டு நைட்டு வந்துட்டா வா மை பிலவட் ஃப்ரெண்ட் கூப்பிடுவோம். அலரிச்சுட்டு ஓட மாட்டோம் இல்லையா? யதார்த்தமா கொண்டு போகும். பிசாசு இப்படி கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க இதெல்லாம் வந்து யதார்த்தம் சொல்லிக் கொடுங்க. முக்கியமா இந்த டீனேஜர்ஸ் வயசுல அவனா எப்படி பிசாசு எப்படி இயேசுவை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். இயேசு எப்பேற்பட்ட, இயேசுடைய குணம் என்ன, இந்த குணம் என்கிட்ட இருக்குதா, இல்லை இயேசு அல்லாத மற்ற குணம், அதான் பிசாசு குணம், அது இருக்குதா அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கும். இது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ இதோடு முடிக்கிறேன்.